நமக்கு ஒரு சில மரங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அரச மரம், வேப்ப மரம், தென்னை மரம், ஆலமரம், இப்படி பல மரங்கள் தான் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பதிகத்தை நாம பாடுகின்ற பொழுது இப்பேற்பட்ட மரங்கள் எல்லாம் இங்கே பூத்து குலுங்குகின்றன. இந்த மரங்களிலே வரக்கூடிய வாசனையிலே இந்த சுவாமி உமையாளோடு வீட்டிலிருந்து அருள் செய்யக்கூடிய வண்ணத்தை மிக அழகாக இந்த பதிகத்திலே பாடி நமக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு இயற்கையை நமக்கு காட்டுகிறார். இங்க இருக்கக்கூடிய மர வகைகள், இப்படிப்பட்ட மரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா இதை ஒரு தாவரவியல் படித்த மாணவர்களுக்கு தான் தெரியும். நம்ம ஏதோ பேரளவிலே தான் இந்த மரத்தை நாம படித்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த மரத்தினுடைய பயன்களை எல்லாம் அவர்கள் தான் நன்றாக சொல்ல முடியும். எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் இங்கே பூத்து குலுங்குகின்றன என்பதையெல்லாம் இந்த பதிகத்திலே பாடி மகிழ்கிறார். பக்கம் 555 ஞானசம்பந்த பெருமான் அருளியது பண் கொல்லி.